அபு சிம்பிள் இந்த ஒரு டெம்பிள் எகிப்துல தான் இருக்கு. வருஷத்துல 2 முறை மட்டும்தான் சூரிய வெளிச்சமே உள்ள போகும். அப்படி போற அந்த சூரிய வெளிச்சம் டெம்பிளுக்குள்ள இருக்கிற எல்லா சேம்பஸையும் தாண்டி ஸ்ட்ரைட்டா இன்சைட்ல இருக்கிற 3 சிலைகளை மட்டும் எலிமினேட் பண்ணுது, அதாவது ஜொலிக்க செய்யுது. இப்படிப்பட்ட ஒரு டெம்பிளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த டெம்பிள் எகிப்திலேயே விக்டோரியாவிலிருந்து ஆர்கனைட் ஆகி கைரோ வரைக்கும் டிராவல் ஆகிற உலகத்திலே மிகப்பெரிய நதியான நைல் நதியை மையப்படுத்தி இருக்கு. கிட்டத்தட்ட 1264 பிசி, அதாவது பிஃபோர் கிறிஸ்து அப்படின்னு சொல்லுவாங்க. கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 1964 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா இப்போல இருந்து சரியா 3000 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷனால கட்டப்பட்ட அதிசயம் தான் இந்த டெம்பிள். 3300 வருஷத்துக்கு முன்னாடி அந்த காலத்துல இருந்த எகிப்தோட மிகப்பெரிய அரசர் தான் 2ஆம் ராம்சஸ். ஹிஸ்டரியை புரட்டி பார்த்தோம்னா அரசர் ராம்சஸ் பக்கத்து நெய்பர்ஹுட் கண்ட்ரியான நூபியாவை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக தான் இந்த டெம்பிளை நூபியால கட்டுறாரு. காரணம், எகிப்தியர்களுக்கு நூபியாவிலிருந்து ட்ரேட் ஆகிற கோல்டு ரொம்ப அதிகமாகவே தேவைப்பட்டுச்சு. பட் இந்த கோவில் கட்டமைப்பு ரொம்பவே வித்தியாசமானது தான். வருஷத்துல இந்த 2 நாள்ல மட்டும்தான் சூரிய வெளிச்சம் இந்த கோயிலுக்குள்ள போகும். இங்க நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, 3300 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த எகிப்தியர்கள் என்ன கால்குலேஷனை யூஸ் பண்ணி இந்த டெம்பிளை கட்டியிருப்பாங்க. சயின்டிஃபிக்கா பார்த்தா கூட பூமி சூரியனை சுற்றி வர ஆர்பிட்ல பிப்ரவரி அண்ட் அக்டோபர் இந்த 2 மாசமும் பூமியை சுத்திட்டு இருக்கிற இடம் ஸ்ட்ரைட்டா கோட்ல வருது. இந்த பிக்சரை பார்த்தா உங்களுக்கே தெரியும். பர்டிகுலர் டேஸ்ல தான் சூரிய வெளிச்சம் ஸ்ட்ரைட்டா இருக்கிற எல்லா சேம்பஸையும் தாண்டி நேரா இந்த சிலைகளை எலிமினேட் பண்ணுது. இதுல இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, இந்த டெம்பிளுக்குள்ள 4 கடவுள் சிலைகள் இருக்கு. ஆனா உள்ள வர சூரிய வெளிச்சம் 4ஆவதா இருக்கிற இந்த ஒரு சிலையை மட்டும் தவிர்த்து 3300 வருஷமா இந்த சிலை மேல சூரிய வெளிச்சம் பட்டதே கிடையாதாம். இந்த 4ஆவதான கடவுள் தான் எகிப்தோட அண்டர்வேர்ல்ட் டார்க் காட் அப்படின்னு சொல்லப்படுது. இப்பவும் இந்த கோவில்ல இந்த அதிசயம் நடக்குதான்னு கேட்டா 60 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும். 16 இயர்ஸுக்கு முன்னாடி நைல் நதி படுகையில நசார் அப்படின்னு ஒரு லேக் இருக்கு. இந்த லேக்ல இருக்கிற தண்ணியை பிரிசர்வ் பண்ணி வைக்கிறதுக்காக அஸ்வான்ங்கிற இடத்துல மிகப்பெரிய ஒரு அணை கட்டப்படுது. இந்த அணை கட்டப்பட்ட பிறகுதான் எல்லாருக்கும் புரியுது, ஒரு தப்பான இடத்துல இவங்க அணையை கட்டிட்டாங்க. விக்டோரியா லேக்ல இருந்து கிளம்புற வெள்ளம் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி அஸ்வான் அணையில தேக்கப்படுறதுனால பக்கத்துல இருக்கிற பகுதிகளில் நீர்மட்டம் அதிகமாகி எல்லா இடமும் தண்ணீர்ல மூழ்க ஆரம்பிக்குது. கூடவே அபு சிம்பிள் டெம்பிளும் தண்ணியில மூழ்க ஆரம்பிக்குது. இதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச எகிப்திய அரசு யாருமே யோசிக்காத ஒரு முடிவு எடுக்குது. முதல்ல தண்ணிக்குள்ளேயே இந்த டெம்பிளை ஒரு கண்ணாடி சீல்டால கவர் பண்ணி ஒரு லிஃப்ட் அரேஞ்ச்மெண்ட்டை பில்ட் பண்ணி அது மூலமா வியூவர்ஸை உள்ள கூட்டிட்டு போலான்னு யோசிக்கிறாங்க. ஆனால் இந்த கோவிலில் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோம்னா முழுக்க மணற்பாறைகளால் உருவாக்கப்பட்டது தான். இந்த மணற்பாறைகள் தண்ணீருக்குள்ளே இருந்ததுன்னா கரோஷனால் உள்ளே இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் தனித்தனியாக பிரிஞ்சு சீக்கிரமாக டேமேஜ் ஆகிற வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால் ஆயிரக்கணக்கான இன்ஜினியர்ஸோட சப்போர்ட்னால இந்த மொத்த டெம்பிளையும் 9 monthsல 1015 பிளாக் பீசஸாக கட் பண்ணி முடிக்கிறாங்க. புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு ஆப்பில் 4 பீஸாக கட் பண்ணி திருப்பி ஒன்று சேர்த்தோம்னா எப்படி இருக்குமோ அதே மெத்தட் தான் இங்கே இன்ஜினியர்ஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க. 25 டன் எடையுள்ள 1015 பிளாக்கா கட் பண்ணி எடுத்து டெம்பிள்ஸ் இருந்த இடத்துல இருந்து 64 மீட்டர் இன்னும் உயரத்துல ஒரு சின்ன மவுண்டன் அரேஞ்ச்மெண்ட்டை கிரியேட் பண்ணி மூவ் பண்ணி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாகங்களை சரியான இடத்துல பொருத்துறதுக்காக ஒவ்வொரு பிளாக்லையும் அதற்குரிய பிரத்யேக நேமிங்கையும் கொடுத்துருக்காங்க. இப்படிதான் இந்த கோவில் நைல் நதி வெள்ளத்திலிருந்து காப்பாற்றப்பட்டிருக்கு. 3300 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட இந்த கோவிலோட அதிசயத்தை விட 60 வருஷத்துக்கு முன்னாடி மொத்த கோவிலையும் இடமாற்றி எடுத்துட்டு போன விஷயம் மிகப்பெரிய அதிசயம்தான். இப்பவும் இந்த சூரிய வெளிச்சம் கோவில்ல இருக்கிற 3 சிலைகள் மேல படுது. அதே மாதிரி இந்த பர்டிகுலரா பிப்ரவரி அண்ட் அக்டோபர் டேஸ்ல இந்த சிலைகளுக்கு அதீத சக்திகள் கிடைப்பது உண்மையினும் அந்த காலத்துல வாழ்ந்த மக்கள் இந்த சிலைகளை வழிபட்டு பல நன்மைகளை அடைஞ்சதாகவும் எகிப்தியன் மித்தாலஜிக்கல் ஸ்டடீஸ்ல கிடைச்ச பல ஓவியங்களும் சொல்லுது. எது உண்மையோ பொய்யோ, ஆனா அந்த பர்டிகுலர் டேஸ்ல மட்டும் எப்படி சூரிய வெளிச்சம் இன்னும் அந்த ஒரு சிலையை தவிர மற்ற 3 சிலைகள் மேல படுதுங்கிறது இன்னும் புரியாத மர்மமாவே தான் இருக்கு.